ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இந்த தொகுப்பில் சுவையான மீன் ஊறுகாய் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். மீன் ஊறுகாய் செய்வதற்கு சதைப்பற்றுள்ள மீன்களை வாங்கிக் கொள்ள வேண்டும். மீன் ஊறுகாயை பாங்டா, ஷீலா, நெய்மீன், இறால் போன்ற மீன் வகைகளில் செய்யலாம். மீன் ஊறுகாய் செய்வதற்கு முதலில் மீனை சுத்தப்படுத்தி முள்களை எடுத்து சிறிய துண்டுகளாக்கி கொள்ள வேண்டும். சுத்தம் செய்த மீனை சிறிதளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அரை மணி நேரம் மசாலாவில் ஊற வைத்த மீனை எண்ணெயில் பொரித்தெடுக்க வேண்டும். மீன் ஊறுகாய் செய்வதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துவது நல்லது. மீனை பொரித்தெடுத்த பின் வேறொரு கடாயில் 100 ml அளவு நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்தவுடன் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிந்தவுடன் 1 ஸ்பூன் வெந்தயம் போட வேண்டும். 25 கிராம் அளவுள்ள பூண்டு பற்களை இதுபோல் சிறிய துண்டுகளாகவோ அல்லது சிறிய உரலில் நசுக்கியோ போடலாம். பின்பு அதே 25 கிராம் அளவுள்ள இஞ்சியை சிறிய துண்டுகளாகவோ அல்லது துருவியோ போட வேண்டும். 2 நிமிடம் இஞ்சி பூண்டு வதங்கியவுடன் 4 பச்சை மிளகாயை சிறிய துண்டுகளாக வெட்டி எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டும். இத்துடன் கருவேப்பிலை 2 கொத்து சேர்க்க வேண்டும். 1 நிமிடம் வதங்கியவுடன் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும். 2 நிமிடம் கழித்து வறுத்த மீன் துண்டுகளை போட்டு கிளற வேண்டும். மீதமுள்ள மீன் வறுத்த எண்ணெயை இதில் சேர்க்க வேண்டும். உப்பு, காரம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டும். இந்த பதத்தில் வினிகர் 75 ml சேர்க்க வேண்டும். புளிப்பிற்கு தகுந்தாற்போல் கூடுதலாகவோ குறைவாகவோ வினிகரை சேர்த்து கொள்ளலாம். 2 நிமிடம் கழித்து கடாயை அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும். ஊறுகாயை கண்ணாடி பாட்டில்களில் அடைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் ஊறுகாயை பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.